4 டீமுக்கு லாட் போடுறாங்க. 3 ஸ்டார் டீமு. ஜாலி பாய்ஸ் வடமன் பாக்கம் மாமண்டூர் 3 ஸ்டார் பி டீம். லாட் போடுறாங்க. காட்டுற கிட்ட தந்து காட்டு. ரெண்டு டீம் எடுத்துருக்காரு தம்பி. வடமன் பாக்கம் மாமண்டூர். வடமன் பாக்கம் மாமண்டூர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வந்து வடமன் பாக்கம் மாமண்டூர் மோத போகிறாங்க. செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்து 3 ஸ்டார் விஸ் ஜாலி பாய்ஸ் மோத போகிறாங்க. ஓகே லாட் போட சொல்லலாம். ஓகேங்களா? டோர்னமெண்ட்டோட ஃபைனல் டேக்கு வந்துருக்கிறோம். 2 குவார்டர் ஃபைனல் மேட்ச், ஒரு செமி மேட்ச், ஒரு ஃபைனலுங்க. நீங்க டோர்னமெண்ட் முடியுது. மாந்தாங்கல் 15K டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட்டு லாட்டு போட்டாங்க. லாட்டு போட்டதில் ஃபஸ்ட் மேட்சாக மாமண்டூரும் வடமன் பக்கம் போதுறாங்க. 2 டீமும் நல்ல டீமுங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு போலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக மாமண்டூர் டீமுக்காக பிரபுவும் வெங்கட்டும் வந்திருக்காங்க. 2 பேரும் எப்பவுமே அவங்க தான் ஓப்பனிங் வருது. இது வரைக்கும் எல்லா மேட்சுமே நல்ல பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓப்பனிங்கில். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு படம் சுரேஷ் வந்திருக்காரு வடமன் பாக்கம் டீமுக்காக. மாமண்டூர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் ரிவர்ஸுங்க. நல்லா கனெக்டாக இருக்குது. டபுள் ஷாட்டு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க. ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு. பவுண்டரி. நோ பால் யார் கொடுத்துருக்காங்க. பவர் பிளேல 3 பேர் வெளியே இருந்திருக்காங்க. அதனால நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபீல்டு அவுட் ஃபீல்டு இருந்ததுனால ஃப்ரீ பாலு. ஃபர்ஸ்ட் பாலு ஷார்ட்டாக கேட்சிங்க. நல்ல பாலு. நல்லா கம்பேக்காங்க சுரேஷ் கிட்ட. நல்ல பவுன்சரு. லைட் எட்ஜ் இருந்தது. டேக்கன் பிடிச்சாலும் அது நாட் அவுட் ஆயிடுச்சுங்க. செகண்ட் ஒன் லவ்லி பாலுங்க. அகைன் ஒரு தரமான பாலு சுரேஷ் கிட்ட. அடுத்தடுத்து 2 டாட் பால்ஸ். தேர்ட் ஒன் லவ்லிங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். சேஷாத்ரி இருக்காரு. நல்ல ஸ்டாஃபாங்க. 2 ரன்னு. லாஸ்ட் ஒன் லவ்லிங்க. அகைன் ஒரு நல்ல பாலோட ஓவரை முடிச்சிருக்கா சுரேஷ். நல்ல கம்பேக்னே சொல்லலாம் சுரேஷ் கிட்ட. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி வந்தாலும் அடுத்தடுத்து 5 பால் செம்மையாக போட்டு போயிருக்காங்க. வெறும் 3 ரன்னில் போட்டு போயிருக்காரு. அடுத்து முதல் ஒரு முடிவில் 7 ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர். விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத நல்ல ஸ்டார்டாகவே அமைஞ்சிருக்கு வடமன் பாக்கம் பவர் பிளேவே. ராகவன் வந்திருக்காரு அட்டாக்கு. லாஸ்ட் பவர் பிளே கூட ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெங்கட். ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. சரியான பால். பாட்டம் எட்ஜி டாட் பாலு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க. நல்லா டைம் பண்ணியிருக்காரு வெங்கட். வேகமாக போதுங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. வெங்கட் அடிக்கிற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஃபுல் டாஸாக போட்டார் லைனில். லாஸ்ட் ஒன் லவ்லிங்க. சரியான பால். ஜஸ்ட்டு மிஸ் போல்டுக்கு. டாட் பாலோட செகண்ட் பவர் பிளே முடிச்சிருக்காரு ராகவன். நல்ல பாருங்க. இதுவும் ஒரு பவுண்டரி வந்தாலும் அடுத்தடுத்த பால் செம்மையாக போட்டு போயிருக்காரு. 2 ஓவர் முடிவில் 13 ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர். விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத. ஓவருக்கு 6 ரன் ஆடுறாங்க. 2 பவர் பிளே ஓவருமே நல்லா அமைஞ்சிருக்கு வடமன் பாக்கத்துக்கு. வெறும் 13 ரன்னில் போட்டு போயிருக்காங்க. ஓவருக்கு கிட்டத்தட்ட 6 ரன்னில் போட்டு போயிருக்காங்க வடமன் பாக்கம். நல்ல ஸ்டார்ட்டு. சுரேஷ் வந்திருக்காரு அட்டாக்கு. அவர் ஸ்பெல் முடிக்கிறாரு ஸ்டார்டிங்லேயே. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லிங்க. சரியான பால். நல்லா ஸ்விங் ஆகுது பந்து சுரேஷ் கிட்ட. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலு. அகைன் பவுண்டரி. அகைன் ஒரு ஃபுல் டாஸு வெங்கட்டுக்கு. அடித்த 2 பவுண்டரியுமே ஃபுல் டாஸ்லேயே வந்திருக்கு. வைடாக இருக்க ட்ரை பண்ணுறாரு சுரேஷ். கனெக்ட் ஆகல சரியா அவருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஸ்லாட்ல இருந்து லாங் ஆனில் ஒருத்தர் வச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாஃபுங்க சத்யராஜ் கிட்ட. அகைன் ஒரு 2 ரன் அவுட்டா. ரொம்ப க்ளோஸ் போயிருக்காங்க. செக் பண்ணுறாரு அம்பையரு. அவுட்டு கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். அருமையான ரன் அவுட்டுங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஆகாஷ் வந்திருக்காரு. 2 மேட்சும் செம்ம விளையாடிக்காருங்க இவரும். ஒரு மேட்ச் 50 வச்சிருக்காரு.
லாஸ்ட் ஒன் லவ்லிங்க சரியான பால் நல்ல யார்க்கிற ஷூவை பார்த்து டாட் பால் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு 21 ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி வெங்கட்டோட விக்கெட்டை ஃபோர்த் ஓவர் போட ராகவனே வந்திருக்காருங்க அவர் ஸ்பெல்லும் ஃபஸ்ட்டே முடிக்கிறாங்க ஏன்னா பிரபுவோட விக்கெட் தேவை ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால் பாடி லைனில் வந்து பந்து கனெக்ட் ஆகிருந்தால் பவுண்டரி கிடச்சிருக்கோம் ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு டாட் பால் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு 21 ரன் வச்சுருக்காங்க ஓவருக்கு 7 ரன் ஆடிட்டு வராங்க 10வது இது வடமன் பார்க்கறதுக்கு எதிராக செகண்ட் ஒன் லவ்லி பால் நல்லா பவுன்சரே உள்ளே வந்தது பந்துக்கு பட்டு சிங்கிள் தேர்ட் ஒன் லவ்லி பிளேயிங் அகெயின் கட் ஷாட்டு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா செக் பண்ணுவாங்க இருங்க 2 ரன் ஓடி இருக்காங்க 3 ரன் ஓடி இருக்காங்க அடுத்தடுத்து 3 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு வீரராகவன் பிரபு வச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆடிட்டு இருக்காரு பிரபு நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு டாட் பாலு பிரபு ஆஃப் சைடில் பயங்கர ஸ்ட்ராங் அவருக்கு வித்தே தர மாட்டுறாங்க மொத்தம் பாடி லைன்லேயே போடுறாங்க அவருக்கு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 26 ரன் வெறும் 5 ரனில் போட்டு போயிருக்காரு ராகவன் அவரோட ஸ்பெல்லிங் முடிச்சிட்டாரு நல்ல ஸ்டார்ட் நியூ பவுலர் விக்கி வந்திருக்காங்க லெக் ஸ்பின்னர் டீமோட நட்சத்திர பவுலரு போன வாட்டி நடந்த டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினாருங்க அவர் நல்லா லெக் ஸ்பின் பண்ணுவார் பந்து நல்லா டர்ன் ஆகும் ஃபர்ஸ்ட் பால் லவ்லிங்க ஃபுல்லராக வச்சார் ஆகாஷ் மிஸ் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக டாட் பால் செகண்ட் ஒன் லவ்லி பிளேங்க கேப்பில் போய் கவர்ஸில் நல்ல ஷாட்டு பார்க்கவே நல்லா இருந்தது ஆகாஷ் கிட்ட சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க போயிடுச்சு நல்ல பிளே நல்லா தூக்கி போட்டார் ஆஃபில் நல்லா செகண்ட் ஒன் லவ் தேர்ட் ஒன் லவ்லி பிளேங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா ஹைட்டா போயிருக்கு நல்லா பட்டிருக்கு பேட்டில் பிரபுவோட பேட்டில் கிளியர் பண்ணிச்சுங்க ஃபர்ஸ்ட் 6 பிரபுவோட பேட்ல இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு கனெக்ட் ஆயிருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பால் அந்த அளவுக்கு சரியான லென்த்தில் கொடுத்தல விக்கி டேர்னுக்கு அடிச்சிருக்காரு பாலை நல்ல ஷாட்டுங்க பிரபு அவர் ப்ரெஷருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இந்த ஒரு ஷாட்டோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அகைன் ஒரு சிங்கிள் இந்த ஓவரில் விக்கி இந்த ஓவர் எல்லாமே ஃபுல்லராக போட்டு டேர்னுக்கு அடிச்சிட்டாங்க பாலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தாருன்னா டைனாக இருக்கும் பந்து 5 ஓவர் முடிஞ்சிருக்கு 41 ரன் வச்சுருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி மாமண்டூர் பிரதாப் வந்துக்கார் அட்டாக் நியூ பவுலர் 6th ஓவர் போட ஸ்ட்ரைக்கில் பிரபு ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால் கேட்சாங்க ஆளை வச்சுருக்காங்க பிடிச்சாருங்க லவ்லி டேக் அண்ட் பிரபு ஹாஃபில் ஒன்று எதிர்பார்க்குறாரு பந்து லெக்கில் வரவே சரியாக டைம் பண்ண முடியல 2வது விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க மாமண்டூர் ரொம்ப நேரமாக நியூ பேட்ஸ்மேன் பாஸ் வந்திருக்காரு செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனா டிசைடர் மேட்ச்சில் 21 ரன் அடிக்கணுங்க 6 பாலுக்கு 3 6 வச்சு மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாரு மாமண்டூர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட்டாக போட்டாங்க நல்லா டைம் பண்ணியிருக்காரு பாஸ் ஆனா ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுண்டரி செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஷார்ட் பால் சென்னைக்காரனுக்கு ஆள் வச்சுக்காங்க சேஷாங்க புடிச்சிட்டாங்க லவ்லி டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் பவுண்டரி கிடச்சிது இந்த வாட்டி ஆளை நிற்க வச்சுருக்காங்க
ஹரி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் வச்சுருக்காரு சத்யராஜ் இருக்காரு பிடிச்சிட்டாருங்க அகைன் ஒரு டேக்கை நாங்கள் சத்யராஜ் கிட்ட செலிப்ரேஷன் பாருங்க அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு பிரதாப் எடுத்துனே இருப்பா சிறப்பே போடுறாரு நியூ பேட்ஸ்மேன் கோபி ஸ்ட்ரைக்கில் ஹாட்ரிக் பால் பிரதாப்புக்கு லவ்லிங்க ஃபுல்லராக வச்சார் அகைன் ஒரு நல்ல பிளே கோபிக்கிட்ட சிங்கிள் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு 47 ரன் வச்சுருக்காங்க மாமண்டூர் 3 விக்கெட் லாஸ் பண்ணி 7th ஓவர் போட கௌதம் வந்திருக்காரு நியூ பவுலர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் சாரி கோபி ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால் ஒரு மிஸ்ஃபீல்டு 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க செகண்ட் ஒன் லவ்லி பாலுங்க ஃபுல்லராக வச்சார் ஒரு வைடர் கட்டுற நல்ல ஷாட் அங்கே கோபிக்கிட்ட அகெயின் பவுண்ட்ரி நல்ல பிளே கோபிக்கிட்ட நல்ல பாலே பனிஷ் பண்ணிட்டாருங்க கோபி அடிக்கிற ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பாலை பார்த்து நல்லா டைம் பண்ணுறாரு கோபி ஸ்கொயர் லெக்லேருந்து ஒரு ஃபீல்டர் உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க கவர்ஸில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு தேர்ட் ஒன் லவ்லி பால் ஹாஃபில் இருக்கிறதுனால கான்ஃபிடண்ட்டாக போகிறாருங்க ஃபீல்டர் மொத்தம் 3 ஃபீல்டர் இருக்காங்க ஹாஃபில் வரைக்கும் லாங்கில் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லைட் ஏஜி பேட்டை நல்லா ஸ்லோவராக திருப்பி விட்டாரு பந்து குட் பவுலிங் நானா கௌதம் அருமையான பவுலிங் போட்ட எல்லா பாலுமே ஆஃப்லேயே போட்டிருக்காரு ஆகாஷே இருந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் அவுட்டுங்க நீ பவுலர் நேதாஜி சார் நியூ பேட்ஸ்மேன் நேதாஜி நல்ல பிளேங்க ஃபர்ஸ்ட் பால் நல்லா பனிஷ் பண்ணியிருக்காரு சிங்கிள் 7 ஓவர் முடிஞ்சிருக்கு 57 ரன் வச்சிருக்காங்க மாமண்டூர் 5 விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட்டாக போட்ட 2 ஓவர் நல்லா போட்டு போயிருக்காங்க வடமன் பக்கம் நல்லா டைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா 5 ஓவருக்கே 45 ரன் இருந்தது லாஸ்ட் ஓவர் போட விக்கியாக வந்துக்காருங்க இவர் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இது வரைக்கும் 15 ரன்னு ஸ்ட்ரைக்கில் நேதாஜி ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க சரியாக கனெக்ட் ஆகலை ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் லவ்லி பாலுங்க ஃபுல்லராக வச்சாரு பைஸில் ஒரு சிங்கிளா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் அருமையான தேர்ட் ஒன் லவ்லிங்க நல்லா டேன் பால் விக்கி கிட்ட இப்போ தாங்க அவர் லைனை பிடிச்சிருக்காரு விக்கி டாட் பால் ஃபோர்த் ஒன் சாமங்க சரியான பால் நல்லா லைனில் போட்டு திருப்பினார் பந்த பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணார் நேதாஜி அருமையான wicket. ஹரி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லவ்லிங்க அகைன் ஒரு தரமான பால் விக்கி கிட்ட அடுத்தடுத்து 3 பால் டாட் பண்ணியிருக்காரு விக்கி நல்லா லென்த்து இப்போ தாங்க பிடிச்சிருக்காரு லாஸ்ட்டாக 4 பால் லாஸ்ட் ஒன் லவ்லி பால் ஒரு ரிவர்ஸ் முயற்சி அடுத்து டாட் பாலோட ஓவரை முடிச்சிருக்காரு செம்மையாக கம்பேக் கொடுத்துருக்காரு விக்கி 8 ஓவர் முடிவில் 59 ரன் வச்சுருக்காங்க 6 விக்கெட் லாஸ் பண்ணி மாமண்டூர் வெறும் 1 ரன்ல 2 ரன்ல போட்டு போயிருக்காருங்க விக்கி நல்லா கம்பேக்னு சொல்லலாம் விக்கி கிட்ட போகும்போது 8 ஓவருக்கு 60 ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டீமாக செமி செலக்ட் ஆவாங்க 48 பாலுக்கு 60 ரன் அடிக்கணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா சதீஷும் கௌதமும் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் போல ஹரி வந்திருக்காருங்க ஃபஸ்ட்டு 2 ஓவர் ரொம்ப குரூஷியலு இந்த டார்கெட்டுக்கு 2 ஓவர் நல்லா அமைஞ்சிச்சுன்னா மேட்ச் மாமண்டூர் பக்கம் நிற்கும் சதீஷ் நல்ல ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேனுங்க பார்க்க தான் ஒல்லியாக இருப்பார் ஷார்ட்ஸ் ஒன்றுன்னா நல்லாயிருக்கும் கீப்பர் க்ளோஸ் இருக்காரு ஹரி நல்ல லெக்கட் வேரியேஷன் போடுவார் பந்தை ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால் முதல் பாலே நல்லா திரும்பிச்சு டாட் பால் செகண்ட் ஒன்
ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு சதீஷ் பேட்ல எங்கேயோ போய் இருந்ததுங்க பந்து. பிக்கஸ்ட் சிக்ஸ் இன்னைக்கு. பேட்ஸ்மேன் நல்லா வெயிட் பண்ணி அடிச்சாருங்க சதீஷ். நல்ல ஷாட்டுப்பா. செகண்ட் ஃபோர்த் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு தரமான பால் ஹரிக்கிட்ட. அடுத்தடுத்து 2 டாட் பால் 6க்கு அப்புறம். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பினாரு அகைன் ஒரு நல்ல ஷாட் சதீஷ் கிட்ட. சான்ஸ் ஃபார் 6 போயிடுச்சுங்க. நல்ல பிளே. 2 பால் டாட் பண்ண அடுத்த பால் 6 வச்சுக்காரு. இந்த ஓவர் 2 6 வந்திருக்கு. முதல் ஒரு முடிவில் 12 ரன் வச்சிருக்காங்க. வடமன் பக்கம் விக்கெட் இது லாஸ் பண்ணாவ. நல்ல ஸ்டார்ட்டு இந்த ரன்னுக்கு. செகண்ட் ரன் ஷாட் அகைன் ரிவர்ஸ் முயற்சிங்க. நல்லா கனெக்டாக இருக்குது சதீஷ் கிட்ட. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரிங்க. அருமையான 4 ரன்கள் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க அகைன் ஒரு ரிவர்ஸ். இன்னைக்கு சதீஷ் பேட்டில் பறந்து எல்லாமே எங்கேயோ போயிதுங்க. அகைன் ஒரு சிக்ஸரு. நல்லா ஆஃப் ஆலியாவே போடுறாங்க. ஃபர்ஸ்ட்டே கனெக்ட் பண்ணிடுறாரு சதீஷ். சதீஷ் அடிக்கிற 3வது 6. ஃபிஃப்த் ஒன் ஷாட்டுங்க. இந்த முறையும் நல்லா கனெக்டாக இருக்குது பேட்டில். அகைன் ஒரு 6 கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் வர 2வது 6. இது வரைக்கும் சதீஷ் 4 6 வச்சிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நல்ல பேட்ஸ்மேன் சதீஷ்னு. லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க அகைன். இந்த ஓவரில் வர 3வது 6 பிக்கஸ்ட் 6. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவ்வளோ தூரம் அடிப்பாங்களான்னு தெரியல. சதீஷ் அடிக்கிற 5வது 6. லாஸ்ட் ஒன் ஷாட். சதீஷ் வரைக்குமே 5 6 ஒரு பவுண்ட் எஸ்டாங்க. இது வரைக்கும் 37 ரன்னுப்பா. 2 ஓவர் முடியல 37 ரன் வச்சிருக்காங்க. வடமன் பார்க்கம் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத. பவர் பிளே முடிஞ்சிருக்குங்க. 37 ரன் வச்சிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 23 ரன் நான் அடிக்கணும். 6 ஓவர் இருக்கு வெளியே. கோபி வந்திருக்காரு அட்டாக்கு. பவர் பிளே முடியுது. 5 ஃபீல்டு வெளியே வச்சு போறாரு. ஸ்ட்ரைக்ல கௌதம். ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. நல்ல பிளே கௌதம் கிட்ட. கேப்பில் போகுது. 2 ரன்னு. செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. ஷார்ட்டாக வந்தது. இந்த மாதிரி கௌதம் பேட்டில் ஆளை வச்சிருக்காங்க. நல்ல டேக்கனாங்க. ஃபீல்டரே மறைச்சிட்டாங்க. கரெக்டாக நிற்க வச்சு போட்டிருக்காங்க. கௌதமோட விக்கெட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. கௌதம் ஆடுந்த ஒரு 4 பால் தான் ஆடி இருப்பாரு. நல்ல ஷார்ட் பால் கரெக்டாக ஆளை வச்சு போட்டிருக்காங்க. வடமன் பக்கம் முதல் விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. அன்னோன் பேட்ஸ்மேனாக சத்யராஜ் வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க ஆள் இருக்காங்க. சான்ஸ் பால் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. லவ்லி டேக்கன் அகைன் ஒரு விக்கெட்டு. அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கோபி. சத்யராஜ் விக்கெட் எடுத்துருக்காங்க. முக்கியமான பேட்ஸ்மேன் வடமன் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து மேட்சுக்குள்ள வந்திருக்காங்க. மாமண்டூர் நியூ பேட்ஸ்மேன் வேலு. செகண்ட் ஒன் பேட்ஸ்மேன் ஹாட்ரிக் பால். லவ்லிங்க லவ்லி ஒரு யாருக்காராங்க. நல்ல டிஃபென்ஸ் அங்கே வேலுக்கிட்ட. டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 ரன் வச்சிருக்காங்க வடமன் பக்கம். 3 விக்கெட் லாஸ் பண்ணி. நியூ பவுலர் ஹரிதாஸ் வந்திருக்காரு அட்டாக்கு. 4th ஓவர் போட. இன்னைக்கு 20 ரன் அடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டா நல்லா லெக் சைடில் அந்த பந்து. பவுண்டரி. முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சதீஷ். 4th ஒன் ஷாட்டுங்க. நல்லா ஆஃப் வழியாக வந்தது. கேப்பில் போதும் ஆள் இருக்காங்க. 2 பேர் நடுவில் போயிடுச்சுங்க. கெயின் ஒரு ஷாட்டு. பவுண்டரியா 6ஆ 6 கொடுத்துருக்காங்க. 6வது 6ங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. சரியா கரெக்ட் ஆகல. ஐயோ ட்ரை பண்ணிருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்காரு ஹரியாங்க. முக்கியமான கேட்ச் அமைஞ்சிருக்கும். மேட்சுக்குள்ள வந்துருக்கலாம் மாமண்டூர் இந்த கேட்சை பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக வச்சாருங்க. நல்ல பிளே. அங்கே ஆள் இருக்காங்க தெளிவா.
சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 52 அடிச்சிருக்காங்க வடமன் பாக்கம். 2 விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் 8 ரன் தாங்க அடிக்கணும் 4 ஓவருக்கு. சதீஷ் இது வரைக்கும் 45 ரன் அடிச்சிருக்காராம். 6 6 2 4 இதில் 36 40 44 ரன் அடிச்சிட்டாருங்க அவர் பவுண்டரிலே. அவர் ஒரே ஒரு சிங்கிள் தான் வச்சிருக்காரு. நேதாஜி வந்திருக்காரு நியூ பவுலர். இன்னும் 8 அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ்க்கு மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பரும் மிஸ் பண்ணிட்டாரு. பவுண்ட்ரி பைஸில் ஒரு பவுண்ட்ரிங்க. இன்னும் 4 அடிக்கணும். 50 அடிக்கி ஒரு 4 இல்லை 4 வச்சோட 49. 6 அடித்தா 50ங்க. சதீஷ் 45 ரன்னில் இருக்கார். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. இந்த 6ஓட 50 கம்ப்ளீட் பண்ணுறாரு சதீஷ். 52 ரன்னுங்க சதீஷ். மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. 7 6 2 பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில். அவர் அது 7 42 ஒரு 8 50 ரன்னு 50ல அடிச்சுட்டு போயிருக்காருங்க சதீஷ். நல்ல பேட்டிங்கு. ஈஸியாக மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு டீமுக்கு, வடமன் பார்த்த டீமுக்கு. புஷ்பா செலிப்ரேஷன் வேறு. ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச்சை வடமன் பார்க்க ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கா அந்த டீமுக்கு ராணிபேட் கிரிக்கெட் சார்பா. ஃபஸ்ட்டு டீமாக செமிஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க.